ஹலோ வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்க வாலில் வந்து எப்படி வால்பேப்பர் வந்து பேஸ்ட் பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டெக்கரேட்டிவ் வால்பேப்பர்ஸ் பார்த்துருப்பீங்க, வாலில் பேஸ்ட் பண்ணுற மாதிரி. அந்த வால்பேப்பரை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வாலில் பேஸ்ட் பண்ணுறதுன்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா டேபிளில் எப்படி வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம், மேலே ஐகார்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் அந்த லிங்க் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் எந்த வாலில் பேஸ்ட் பண்ண போகிறீங்களோ அந்த வாலை வந்து க்ளீனாக தொடச்சிடுங்க. சுவரில் வந்து பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்னதாக பெயிண்ட்லாம் உறிஞ்ச மாதிரி இருக்கும், அது மாதிரி இருந்ததுன்னா நல்லா தொடச்சிருங்க. அப்போ தான் பேஸ்ட் ஆகுறது வந்து நல்லா பேஸ்ட் ஆகும். இப்போ நம்ம பேஸ்ட் பண்ண போகிற வால்பேப்பர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வால்பேப்பர் தான். இது வந்து பார்த்திங்கன்னா 3D டிசைன். இது நீங்கள் நேரில் பார்க்குறதுக்கும் கேமராவில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நேரில் பார்க்கும்போது அந்தளவுக்கு அட்ராக்டிவாக இருக்காது, பட் கேமராவில் பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த இது வந்து பார்த்திங்கன்னா அந்த பபிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2Dயில் நல்லா அனிமேட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வால்பேப்பர் சூஸ் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் சூஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக இல்லைனா இந்த மாதிரி டிசைன் சூஸ் பண்ணுங்கள். ஏன்னா ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஜாயிண்ட்லாம் போடுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த வால்பேப்பர் நான் வந்து பார்த்திங்கன்னா பிரிச்சிட்டேன். இந்த வால்பேப்பர் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரெத் வந்து 40 சென்டிமீட்டர், லென்த் வந்து பார்த்திங்கன்னா 500 சென்டிமீட்டர். நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வால் பேஸ்ட் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த லென்த் இருந்தால் தான் உங்களால் பண்ண முடியும். இப்போ இதையே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 3 லேயராக நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறது ஈஸி தான், ஜஸ்ட் மார்க் பண்ணிக்கோங்க எங்கே பேஸ்ட் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ பிளெயின் வால்பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் எந்த இஷ்யூஸுமே கிடையாது, நீங்கள் பிரிச்சுட்டு அப்படியே ஒட்ட வேண்டியதான். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மேலே கீழே போனாலும் நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நானும் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாலில் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக பிரிக்கலாம். அதே மாதிரி ஒன்ஸ் நீங்கள் ஒட்டிட்டிங்கன்னா திருப்பி பிரித்து ஒட்டாதீங்க. அப்படி ஒட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒட்டாது. உங்களுக்கு இந்த வால்பேப்பர் பார்க்கும்போதே தெரியும், நிறையா அந்த சுருக்கமாக இருக்க மாதிரி தெரியும். பட் ஒட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஈஸியாக அதை வந்து சரி பண்ணிடலாம், அந்த பபுள்ஸ் எல்லாத்தையுமே. ஸோ அந்த மாதிரி இருந்தாலும் இந்த வால்பேப்பர் கொஞ்சம் நல்லா தான் இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த பின்னாடி இருக்க பேப்பரை தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபோல்ட் பண்ணிக்கணும். அதை ஃபோல்ட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ண வேண்டியதான். இதே மாதிரி நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக டக்குன்னு நீங்கள் பேஸ்ட் பண்ணலாம். நான் பேஸ்ட் பண்ணும்போது பாருங்கள், அந்த ஃபஸ்ட்டு பேஸ்ட் பண்ணதில் மட்டும் லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சுருக்கம் வந்திருக்கும். ஸோ அது ஒன்ஸ் வந்துருச்சுன்னா விட்டுருங்க. அதை நீங்கள் திருப்பி பிரித்து ஓட்டினீங்கன்னா அது அந்த அளவுக்கு இதுவாகாது. ஸோ இந்த வால்பேப்பரை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஃப்ரீயாகவே ஓட்டலாம். ஏன்னா அதில் ஜாயிண்ட் போட்டாலும் தெரியாது. ஆக்சுவலி இதில் நான் ஜாயிண்ட் தான் போட போகிறேன், 3 லேயர் போட போகிறேன். ஸோ பேஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப சிம்பிள். ஸ்விட்ச் போர்டு அந்த மாதிரி வந்துச்சுன்னா ஸ்விட்ச் போர்டு மேலே பேஸ்ட் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்கோங்க. நான் ஃபைனலாக காட்டுறேன் எப்படி கட் பண்ணியிருக்கேன்னு சொல்லிவிட்டு. ஸோ இதை நான் 190 சென்டிமீட்டருக்கு மெஷர் பண்ணி கட் பண்ணியிருக்கேன். இப்போ பாருங்கள், செகண்ட் லேயரும் போட்டேன். இப்போ உங்களுக்கு எட்டிருந்து பார்க்கும்போது சுத்தமாக ஜாயிண்ட் தெரியாது, ரொம்ப உத்து பார்த்தா தான் உங்களுக்கு ஜாயிண்ட் தெரியும். இப்போ 40 சென்டிமீட்டர் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு திருப்பி கீழே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர், தேர்ட் லேயர் வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டரில் போட்டேன். ஸோ வால்பேப்பர் பத்தலை, அதனால் வந்து பார்த்திங்கன்னா 20 சென்டிமீட்டரில் போட்டேன். ஸோ கட் பண்ணிக்கிட்டு வால்பேப்பர் பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ ஒன்ஸ் நான் இங்கே நிறைய ஜாயின்ட்ஸ் நான் போட்டிருக்கேன், உங்களால் டக்குன்னு பார்க்க முடியாது, நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும். 3 ஜாயிண்ட் இருக்குது இதில். ஸோ பேஸ்ட் பண்ணோன்னே இதோட லுக்கே வந்து நல்லாவே சேஞ்ச் ஆகிடுச்சு. அது பேஸ்ட் பண்ணவும் நல்லா பேஸ்ட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், ஸ்விட்ச் போர்டு வந்துட்டு நீங்கள் ஜஸ்ட் கட் பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஸ்விட்ச் போர்டு மேலே ஒட்டாதீங்க. ஸோ இதை பேஸ்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான், ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தேன், யூஸ் பண்ணுங்கள்.